அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான மாணவர்களே. பெருக்குத்தொடர் என்ற பாடத்தில் எடுத்துக்காட்டு 2.52 பார்க்க போகிறோம். கணக்கு வந்து 1 + 6 + 6² + எக்ஸெட்ரா + 6 எண் என்பது 5000 என்பதனுடைய கூடுதலானது 5000 விட பெருசா இருக்கிற மாதிரி வரக்கூடிய எண் எண்ணுக்கு எத்தனை உறுப்புகளை கூட்டினா வரக்கூடிய விட வந்து 5000 விட பெருசா இருக்கும் என்றவாறு மிகச்சிறிய முழு எண்ணை காண்க. இதான் கேள்வி. இது எப்படி விளங்கிக்கணும் அப்படின்னா, இந்த கூடுதல் இருக்குல்லப்பா 1 + 6 + 6² + எக்ஸெட்ரா + 6 அதனுடைய கூடுதலானது ஏதோ ஒரு இடத்துல 5000 தாண்டிடும். ஏதோ ஒரு இடத்துல 5000 தாண்டிடும். ஒரு 4 உறுப்பை கூட்டினா 3000, 5 உறுப்பை கூட்டினா 3200, 6 உறுப்பை கூட்டினா 4000, இப்படி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு இடத்துல எத்தனை ஒரு 10 உறுப்புகளை கூட்டும் போது விட வந்து 5000 தாண்டிடும். அப்ப எண் எத்தனை? 10. அந்த உறுப்பை அது எத்தனை உறுப்புகளை கூட்டினா விட வந்து 5000 தாண்டும் என்பதை கண்டுபிடிக்கிற இந்த கணக்கை வாசித்து பார்த்தா குழப்பற மாதிரி இருக்கும். ஆனால் சிம்பிளான கணக்கு தான். சரிதானா? முதல்ல இது ஏ முதல் உறுப்பு. சரியா? எது பெருக்கிட்டே போகுது? 6 தான் பெருக்கிட்டே போகுது. பாருங்க, 6, 6² எக்ஸெட்ரா 6 அப்போ 6 தான் பெருக்கிட்டு போகுது. ஏ வந்து 1, 6 வந்து எத்தனை? 2வது உறுப்பு போய் முதல் உறுப்பு 6/1. அப்போ 6 வந்து 6 தான். மாற்றம் இல்லைங்களா? இது கூட்டுறதுக்கான ஃபார்முலா என்ன? இந்த இருக்கு, இந்த ஃபார்முலா SN = A. பெருக்குத்தொடருடைய கூடுதலுக்கான ஃபார்முலா A × R⁻n/r-1. இதுதான் ஃபார்முலா. சரி, ஞாபகம். இப்போ எத்தனை உறுப்புகளை கூட்டினா எத்தனாவது உறுப்பை கூட்டும் போது விட வந்து 5000 தாண்டணும். அந்த எண்ணிக்கை தான் கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் ஞாபகம் கணக்கு செய்வோம். சரி, புக்கில் கொஞ்சம் குழப்பற மாதிரி உங்களுக்கு இருக்கும். நம்ம ஈஸியாக செஞ்சிருவோம். சரி, இப்போ கேள்வி என்னன்னா 1 + 6 + 6² = எக்ஸெட்ரா 6n. இந்த உறுப்புகளை கூடும்போது விட வந்து 5000க்கு மேலே போகணும். சரிதானா? இதை கவனிச்சுக்கிடுங்க. சரி, இதுக்கான கூடுதலுக்கு சூத்திரம் என்னது? SN = ஏற்கனவே எழுதிட்டோம். அது எழுதுனதுனால இதை அப்படி போட்டுருவோம். இது எழுதுனதுனால ஏ வந்து எத்தனை? ஏ வந்து 1, ஆர் வந்து 6. அப்போ ஏ வந்து 1 தான், அதில் மாற்றம் இல்லை. அதில் ஃபார்முலா எழுதிக்கணும், தப்பு கிடையாது. A × R⁻n/r-1 அதனுடைய விடை வந்து எவ்வளோ ஆகணும்? 5000 விட கூடணும். இது ஃபார்முலா. சரி, அப்போ ஏக்கு விலை 1, ஆர் எத்தனை? 6, R⁻n -1/r-1 விட வந்து 5000 விட கூடணும். சரிதானா? இப்போ இந்த 6லேருந்து 1 கழிச்சா எத்தனை? 5. 1ஓட எதை பிறகுனாலும் 1 தான். அப்போ R⁻n-1/5 விடை வந்து 5000 விட கூடணும். இப்போ இந்த பின்னத்தில் இந்த சைடில் இந்த லெஸ்-தென் வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பின்னத்தில் உள்ள 5 அந்த பக்கம் போய் பெருக்கும். அப்போ R⁻n-1 இந்த 5 வச்சு இந்த 5000 பெருக்குனா 25000 ஆயிரும். சீக்வல் போடக்கூடாது, அங்கே என்னது? கிரேட்டர் தென். அப்போ 5 வச்சு 5000 பெருக்கும்போது 25000. 5 × 5000 25000. அடுத்து இந்த R⁻n மட்டும் வச்சுக்கிட்டு இந்த -1 அங்கே கொண்டு போயிடலாம். அப்போ என்ன நடக்கும்? R⁻n 25000 இந்த -1 அங்கே போச்சுன்னா கூட்டும். அப்போ 25001. 25001. சரிதானா? இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 25001. இப்போ 6னுடைய அடுக்கு என்ன? 6னுடைய அடுக்கு 1லேருந்து பார்த்துட்டே வரும். 6னுடைய அடுக்கு நல்ல கவனிங்க. 6னுடைய அடுக்கு 1 6. 6னுடைய அடுக்கு 2 வந்து 36. 6 6 36. 6னுடைய அடுக்கு 3 36 × 6. 6 6 36 மிச்சம் 3. 6 3 18 3 21 216. 6 அடுக்கு 4 216 6 பெருக்கணும். 6 6 36 6 மிச்சம் 3. 6 1 6 3 9. 6 2 12 1296. 6 அடுக்கு 5 1296 6 பெருக்கணும். 6 36 6 மிச்சம் 3.
ஆரம்பம் 54 3 57 மிச்சம் 5 6 2 12 5 17 7 மிச்சம் 1 6 1 6 1 7 சரியா? அப்போ 6 நடுக்கு 6 இப்போ 7726 6 36 6 மிச்சம் 3 6 42 3 45 மிச்சம் 4 6 42 5 47க்கு 7 மிச்சம் 4 சரி தப்பா பெருக்கிட்டேன் ஒரு நிமிஷம். அப்போ 6 நடுக்கு 7776 இண்டு 6 6 நடுக்கு 6 என்பது 7776 6ஆல பெருக்குனா 46556 656 46656. இப்போ இங்க கவனிங்க 6 நடுக்கு 5 வந்து 7776 எதை விட கம்மி 25000 கம்மி 6 நடுக்கு 6 உழவு 46656. அப்போ இந்த இடத்துல 6 நடுக்கு எண்ணுக்கு பதிலாக எத்தனை போடலாம் 46656 போடலாமா? அது எதை விட அதிகம் 45656 என்பது எதை விட அதிகம் 25000 விட அதிகம் 25001 விட அதிகம். அப்போ இந்த 25001 விட அதிகம் 45656 என்பது எது என்ன அடுக்கு எதனுடைய அடுக்கு 6 நடுக்கு 6. அப்போ 6 நடுக்கு 6 என்பது 25001 விட அதிகம். எனவே அந்த தொடர் வரிசையில எண்ணுக்கு பதிலாக இப்போ எத்தனை வந்திருக்கு 6 வந்திருக்கா இருக்கலாம் 6 நடுக்கு எண் இங்க எத்தனை வந்திருக்கு 6 நடுக்கு 6. எனவே அந்த தொடர் வரிசையில 6 உறுப்புகளை கூட்டினா வரக்கூடிய விட வந்து 5000 விட அதிகமாகும். அப்போ எண் சிக்கல் எவ்வளவு 6. இதுதான் கணக்கு. ஏன்னா அப்போ இந்த கணக்கை நம்ம என்ன செய்யறோம் இந்த ஃபார்முலா படி போட்டு சுருக்கி எல்லாம் செஞ்சு 6 நடுக்கு எண் என்பது 25000 அதிகமாக இருக்கணும். அப்படி அதிகமாக இருக்கும்போது விட என்ன அப்படின்னு கேட்டா இந்த 6னுடைய அடுக்கை போட்டு பார்க்குறோம். 6 நடுக்கு 5 வந்து 7726 அது 25000 கம்மி. அதுக்கப்புறம் ஒரு அடுக்கை கூட்டுறோம் 46656 அது 25001 விட அதிகம். எனவே 25001 விட அதிகம் இந்த மதிப்பு 6 நடுக்கு 6. அப்போ எண் சுகள் எத்தனை 6 என்பதை கேள்விக்கான விடை. சரிதானா? மாணவர்கள் இந்த கணக்கை பார்த்துட்டு உங்க கிளாஸ் ரூம் நோட்ல செய்யுங்க.